தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 2027இல் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிதான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. அதில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் கருத்து கணிப்புகள் எல்லாம் அதிமுகவுக்கு தான் சாதகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அலை வீசுவதாக கணிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 2026இல் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனால் 6 மாதம்தான் அவர் முதலமைச்சராக இருப்பார் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் கட்சியுடன் கூட்டணி வைத்து பாஜக ஆட்சியை பிடித்தது. நிதிஷ்குமார் 6 மாத காலம்தான் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் பாஜக நிதிஷ்குமாரிடமிருந்து முதலமைச்சர் பதவியை பறித்துவிட்டது. அதேபோன்று எடப்பாடி பழனிசாமி 6 மாத காலம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருப்பார். 6 மாத காலம் கழித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு பிரிவினரை தன் வசப்படுத்தி தன் கையில் இழுத்து அவர்களுடைய துணையோடு பாஜக ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை 6 மாதம் கழித்து பாஜக கவிழ்த்துவிடும் என்று கூறப்படுகிறது. 2027 ஜனவரி மாதம் பாஜக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் அமையும், எடப்பாடி கவிழ்க்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி வருகிற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் 6 மாத காலம்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் இருப்பார். மீதி 4.5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிதான் நடக்கும் என்று கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்த வேலையைத்தான் செய்கிறது. கூட்டணி கட்சிகளையே நம்ப வைத்து கழுத்தறுத்து அந்த கட்சிகளை உடைத்து அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுத்து அவர்களுடைய துணையோடு ஆட்சி அமைக்கிறது. இது தமிழ்நாட்டிலும் இது தொடரும் என்று கூறப்படுகிறது. இதை எடப்பாடி எவ்வாறு சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. மற்ற மாநிலங்களில் நடப்பது போல் தமிழ்நாட்டிலும் நடக்குமா, அல்லது தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவை கழற்றி விடுவாரா எடப்பாடி என்பதும் தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.